ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஜெபிக்கிறோம், மெச்சூர்டாக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஒருத்தருடைய நாமத்தில் ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுது. எஸ், ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு. அவர் நாமத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். அதுவும் தாண்டி ஜான் சாப்டர் 14, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14, நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்றார். அப்போது தேர் இஸ் அத்தாரிட்டி, பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஜெபிக்கிறோம் ஆமென் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. அந்த நாமத்தில் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது, அவருக்கு ஒரு பேர் இருக்குது பரலோகத்தில், ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்துகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நிறைய பார்க்குறோம், மரியே வாழ்க அப்படின்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அந்த நாமெல்லாம் இல்லை. இது வேர் இஸ் ஒன் நேம், ஒன் வித் ஒன் அத்தாரிட்டி. இட் இஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். வேறு எந்த ஒரு மெச்சூர்டு ஆகணுன்ற போயிட்டு சாலைக்கிட்ட உட்காந்துட்டு அது இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்தில் தெய்வம் இல்லை, இயேசுவை அல்லாமல் ரட்சகர் இல்லை. இயேசு தான் பாவத்துக்கு மறிச்சார், வேறு யாரும் பாவத்துக்கு மறிக்கல. ஆனால் ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஒரு சிலையை வச்சுட்டு, இன்னைக்கு கிராஸ் வச்சுட்டு, யாரையும் குற்றப்படுத்துன்னு சொல்லலை, ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இயேசு தான் நமக்கு ரத்தம் செஞ்சுருக்கிறார், வேறு யாரும் நமக்கு ரத்தம் செஞ்சுறார். அதனால தான் இயேசுவின் நாம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாய் இந்த நாமத்தெல்லாம் போட சொல்லலையே, இயேசுன்ற நாமம் மட்டும் தான் போட்டிருக்கு. அதனால் pray in the name of Jesus. You will be healed. You will see a miracle. God bless. Have a blessed day.